ஹாய் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த 2 மாதம் வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூ பற்றி எந்த வீடியோ வந்து போடாமல் இருந்தோம். ஸோ இந்த 2 மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு இனிமேல் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் நடக்கக்கூடிய அதாவது மண்டே ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ப்ரீமியர் ஆக போது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அதில் இன்னொரு மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம் என்ன தெரியுங்களா? ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது மார்ச் வரையும் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் சோனி 10 அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனலில் வந்து டபிள்யூடபிள்யூ வந்து லைவாக டெலிகாஸ்ட் ஆக போகுதான். ஏப்ரல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா சோனி 10ல் வந்து பார்த்திங்கன்னா டெலிகாஸ்ட் வந்து ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறதுனால நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூ பார்க்கக்கூடிய அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்து நிலவ போகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ராயல் ரம்பிள் 2025 லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட்டை வந்து விட்டுருந்தாங்க. இதில் மிக வேடிக்கையான விஷயம் என்னென்னா, நம்ம ராக் வந்து பார்த்திங்கன்னா 31வது நம்பராக என்ட்ரன்ஸ் வந்து தரப்போகிறாருனும் ரன்னரப்பாக வரப்போகிறாருனும், இந்த ராயல் ரம்பிள் 2025 நம்ம ஜான்சினா தான் வின் பண்ண போகிறாருனும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு தெரியல. கண்டிப்பாக ஃபேக் நியூஸ் தான். ஏன்னா வருஷம் இந்த மாதிரி லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து தான் இருக்குது. அதே மாதிரி ரசல்மேனியா 41 அதாவது ரசல்மேனியா 2025 நம்ம கோலி ரோட்ஸ் அவரோட சாம்பியன்ஷிப் வந்து இழந்துருவாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நியூஸ் வந்து உலவின்னு வருது. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? ரோமன் ரீன்ஸ்க்கும் கோலி ரோட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டோரி அந்தளவுக்கு வந்து பில்டு பண்ணாங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோலி ரோட்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்போனண்ட் யாருன்னு சொல்லிட்டு இப்போதே பில்டு பண்ணாமல் தான் இருக்காங்க. அதனால் ரெசல்மேனியா 41 நம்ம கோலி ரோட்ஸ் வந்து அவரோட சாம்பியன்ஷிப் வந்து லூஸ் பண்ணுவாரா? அது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தாலுமே இந்த 3 மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஆப்போனண்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பில்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மாக் டவுன் ரொம்ப காலமாக 2 ஹவர்ஸ் ஷோ தான் இருந்துச்சு. ஆனால் இனிமேல் நம்ம ஸ்மாக் டவுன் வந்து பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ் ஷோ வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆக போகுது. டபிள்யூ மண்டே ட்ராக்கு பதிலாக டபிள்யூ ஸ்மாக் டவுன் வந்து பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூ ஆல்ரெடி சொல்லியாச்சு. சரி, ஓகே நண்பா. இனிமேல் வரக்கூடிய வீடியோக்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட வீடியோ குவாலிட்டி ஆகட்டும், இந்த வீடியோவை பார்த்து நம்ம பேசி வந்து ட்ரை பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் டபிள்யூ அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் போடுறது வந்து முடிஞ்ச அளவு வந்து ட்ரை பண்ணுறேன். இனிமேல் இதுக்கு முன்னாடி எனக்கு எந்தளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி ஒரு சப்போர்ட்டை இனிமேலும் தாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கேட்டுக்கிறேன்.